சொதப்பல் வீரரை கழட்டிவிட்டு புதிய இந்திய அணியுடன் களமிறங்கும் ரோஹித். IPL 17வது சீசன் மே 26ஆம் தேதி நிறைவு பெறும். இதனைத் தொடர்ந்து ஜூன் 1 முதல் T20 உலகக்கோப்பை 2024 தொடர் துவங்கும். லீக் ஆட்டங்கள் அமெரிக்காவிலும், சூப்பர் 8 போட்டிகள், நாக் அவுட் போட்டிகள் மேற்கிந்திய தீவுகளிலும் நடக்க உள்ளது. தற்போது பிட்ச்கள் குறித்த அறிக்கையை PCCI நிர்வாகிகள் அஜித் அகார்கரிடம் சமர்ப்பித்துள்ளனர். அதில் போட்டிகள் நடைபெறும் பிட்ச்களில் பெரும்பாலானவை மிகவும் ஸ்லோ விக்கெட்டாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணியில் 15 வீரர்களின் இடம் உறுதியாகிவிட்டதாக நேற்று தகவல் வெளியாகியிருந்தது. ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பந்த் ஆகிய பேட்டர்களின் இடங்கள் உறுதியாகிவிட்டதாக கூறப்பட்டது. தற்போது இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. KL ராகுல் நீக்கப்பட்டுள்ளார். கேப்டனாக ரோஹித் சர்மா, துணை கேப்டனாக ஹர்திக் பாண்டியா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். ரிசர்வ் வீரர்கள் பட்டியலில் சுப்மன் கில், ரிங்கு சிங், ஆவேஷ் கான், கலீல் அகமது ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த ரிசர்வ் வீரர்கள் பட்டியலில்தான் ஒரு மாற்றத்தை கொண்டுவர ரோஹித் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடப்பு IPL தொடரில் ஆவேஷ் கானின் பந்துவீச்சு அவ்வளவாக எடுபடவில்லை. தொடர்ந்து சொதப்பலாக பந்து வீசி வந்தார். இதனால் ரிசர்வ் பட்டியலில் இருந்து ஆவேஷ் கானை நீக்கிவிட்டு மாற்றாக T நடராஜனை கொண்டுவர ரோஹித் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. T20 உலக கோப்பைக்கான அணியில் இடம்பெற்றுள்ள வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டால் மட்டுமே அவர்களை மாற்ற முடியும். ஆனால் ரிசர்வ் பட்டியலில் இருக்கும் வீரர்களை எப்போது வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது.